சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அனாமிகாக்காகவும் அவ தங்கச்சிக்காகவும் ஏதாவது பண்ணியே ஆகணும். போனே வரல, ஹலோன்ட்டு போறான். எவனதான் நீ லவ் பண்றியா கவிதா? நீ உடனே ஒரு முடிவுக்கு வராத. கிஷோர் தான் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்கான்ல. லவ், அதனால விட்டு கொடுக்க மாட்டீங்க. ரைட். இதுக்கப்புறம் இவன் காசெல்லாம் தர வேண்டாம், உன் கால் அட்டன் பண்றானான்னு பாரு. அப்படி பண்ணா நீ அவனை தாராளமா நம்பலாம். கால் எடுக்கலனா கால் எடுக்கலன்னா ஆளை கட் பண்ணிடலாம். பதினேழு 18 19 20 இன்னைக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஜாலி பண்றோம். இந்த நேரத்துல யார் போன் பண்றா? ஹலோ, சொல்லு நண்பா. டேய் செல்வா, எங்கடா இருக்க? சென்னையில தான்டா, ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன்டா. சூப்பர்ரா. டேய், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உதவியா? என்ன உதவி? எனக்கு அவசரமா ஒரு 20,000 ரூபாய் பணம் தேவைப்படுதுடா. ஐயோ, அதுக்குள்ள இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? டேய், கேக்குதாடா? கேக்குதுடா. உனக்கு இப்ப எதுக்கு 20,000 பணம் வேணும்? அந்த பொண்ணோட செயினை மீட்டணும்டா. டேய், அதுக்குதான் டைம் கேட்டிருக்கல. இல்லடா, அவளோட நிலைமைக்கு அந்த செயினை உடனே திருப்பி கொடுக்கறது தான் கரெக்ட். அவ ரொம்ப பாவமான பொண்ணுடா. என்னடா சொல்ற? எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட நேர்ல சொல்றேன். உன்கிட்ட 20,000 ரூபாய் இருக்கா இல்லையா? இருக்குடா. நல்லதா போச்சு, சூப்பர்ரா. உடனே அதை எடுத்துட்டு அடக்கடைக்கு வந்துரு. நான் கடை அட்ரஸ் உனக்கு அனுப்புறேன்டா. டேய், சம்பளம் வந்ததும் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன்டா. தப்பா எடுத்துக்காத மச்சி. சரி, வரேன், வெயி. ஓகே மச்சி, தேங்க்ஸ்டா, பாய். என் கைக்கு கொஞ்சம் பணம் வந்தது, அது உனக்கு பொறுக்கலையா கடவுளே? டேய் சாரிடா, டிராஃபிக்னால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி வா போலாம். டேய், எங்கடா போற? செயினை மீட்கிறதுக்கு. இருந்தா தானே எடுப்ப. என்னடா சொல்ற? கடையவே நேத்து எவனை பூந்து கொள்ளடிச்சிட்டானாமா, அங்க பாரு. கடைசியா கடையை யார் க்ளோஸ் பண்ணது? ஆமா சார், நேத்து நான் தான் சார் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போனேன். க்ளோஸ் பண்ணும்போது ஒர்க்கர்ஸ் இல்லையா? ஒர்க்கர்ஸ் எல்லாரும் முன்னாலே கிளம்பிட்டாங்க சார். சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு சார், ஆனா அது சரியா ஒர்க் பண்ணல சார். ஓ, டேய் என்னடா? சரி, நீங்க சந்தேகப்படுறபடி யாராவது இருக்காங்களா? சார், பணம் கட்டினவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க சார். நீங்க தான் சார் திருடனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். சார், இவங்க கொஞ்சம் தொழில்கள்லாம் நான் என்ன சார் பதில் சொல்றது? சார், செயின் என்னாச்சு? பாருங்க தம்பி, நேத்து நைட்டு நம்ம கடையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப நான் அடக வச்ச செயின்? அந்த செயினும் போச்சு தம்பி. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அதை ஒருத்தங்க கிட்ட திருப்பி கொடுக்கணுங்க. புரியுது தம்பி, எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், சீக்கிரமா அவங்க கண்டுபிடிச்சு குத்துருவாங்க. என்ன நம்புங்க தம்பி, கண்டிப்பா உங்க செயின் கச்சிரும் தம்பி. உங்க செயினுக்கு நான் பொறுப்பு தம்பி. நந்தா, வா போலாம். என்ன சார்? இப்போ என்னடா பண்ண போற? வேற வழியே இல்ல, அதே மாதிரி ஒரு புது செயினை வாங்கி தாண்டா ஆகணும். டேய், விளையாடுறியா நீ? என்கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்லடா. செயின் திருப்பி தரதான் அவகிட்ட டைம் கேட்டுக்கல. அதுக்குள்ள காணாம போன செயின் கிடைக்குதான்னு பாப்போம். கிடைக்கலனா புதுசா வாங்குறத பத்தி யோசிக்கலாம்டா. என்ன சொல்ற? வா போலாம். முடிப்பாள் இந்த பூங்குழலி, பொது சீர் பெருவாள் வண்ணத்தேன் அருவி. ஏதோ கண்ணா பின்னான்னு வாசனை வருது. என்ன சமையல் பண்ற? எதையோ கெடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுது. வெளியே வா கல்பனா. என்னங்க? வா. என்னங்க விஷயம்? நிர்மலா சொல்லுங்கப்பா. என்னங்க? பிரகாஷ் ஒரு பையனுடைய போட்டோ கொண்டு வந்து கொடுத்தேனே, ஞாபகம் இருக்குதா? தெரியும், நம்ம நிம்மிய 4 வருஷமா லவ் பண்றானே அந்த பையன் தானே? அந்த பையனுடைய அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். என்னப்பா சொன்னாங்க? என்னப்பா சொன்னாங்க? சொல்லுங்கப்பா. அம்மா கூடிய சீக்கிரமே உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டாங்க. அப்பாடா, உங்க வாழ்நாள்லயே முதல் முறையா எந்த பிரச்சனையும் இல்லாம தனியா போய் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பெரிய விஷயம்தான். ஆமா, அவங்க குடும்பம் எப்படிங்க? ஏங்க
அவங்க குடும்பம் எப்படிங்க? அப்படி அவ கேக்குற மாதிரி 2 தடவை கேட்டு சொல்றேன். அது விசாரிச்சிட்டேன். அந்த பையனுடைய அப்பா ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர், அம்மா நீடாமங்கலம் ஜமீன். இதுல பியூட்டி என்னன்னா அந்த வீடு நம்ம வீடு மாதிரி இல்ல. முக்கியமான முடிவெல்லாம் அந்த வீட்டுல அந்த அம்மா தான் எடுப்பாங்க போல இருக்கு. ஏன்பா ஜமீன் பரம்பரைனா ரொம்ப வசதியானவங்க இல்லப்பா? வசதி என்ன வசதி? அந்த ஆள் வீட்டு பக்கத்துல இருக்கிற பிளாட்ல இருக்கிற போய் கேக்குறேன், அவருக்கே அந்த போஸ்ட் மாஸ்டர் பத்தி தெரியல. இதே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல எவனாவது இறங்கி பக்காலத்து வரதராஜ வீடு எதுன்னு கேட்டா ஒரு பொடி பையன் கூட நம்ம வீட்டுல கொண்டு வந்து விட்டுருவான். அது கெத்தா இது கெத்தா? உங்களை மாதிரி வாய்ப்பந்தல் போடாம அமைதியான குடும்பமா இருப்பாங்க போல இருக்கு. இது ரொம்ப அவசியம் இல்ல, வாய்ப்பத்திக்கோ ஷட்டப். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்பா? சொல்லுங்கப்பா. முதல்ல இத புடி, உடனே பிரிச்சு படி. ஐயோ என்னப்பா இது கருமம்? அசைவ சாப்பாடு சமைக்கிற புக் எனக்கு எதுக்கு? என்னங்க இது? நம்ம வீடு சுத்த சைவம். யாரும் முட்டை போட்ட கேக்க கூட சாப்பிட மாட்டோம். இப்ப எதுக்கு இந்த கன்றாவி புக்கு? கல்பனா, பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு சிக்கனமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க பொண்ணு சிக்கனம் சமைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. நிர்மலா, பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்மளோட வசதியில குறைச்சலா கொஞ்சம் மட்டமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க பொண்ணு மட்டனோட இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. கல்பனா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு எல்லார்கிட்டயும் பிரியமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க பொண்ணு பிரியாணியோட இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவ்வளவு ஏன் நிர்மலா? ஜென்ரலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு நெஞ்சரத்தோட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்க பொண்ணு வஞ்சரத்தோட இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஐயோ அப்பா போதும், நிறுத்துங்கப்பா.